ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுசிஸ் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ண 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வேக வைக்க குக்கரில் மட்டன், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்து வறுத்துக்கிறேன். ஸ்பைசஸ் வறுப்பட்டதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ நான் காய்கறி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வீட்டு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கலந்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.